தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி கஷாயம் வைக்க போகிறோம் பாருங்கள். உன்னிக்காய் பூ, உன்னிக்காய் செடி, உன்னிக்காய் பூ எல்லாம் தெரியும். உன்னிக்காய் பூ எல்லாருக்குமே தெரியும். 3 செம்பருத்தி பூவு பாருங்க, நித்திய கல்யாணி பூவு 3 இப்போ சேர்த்து கஷாயம் வைக்க போகிறோம். நம்ம அடுத்து பாருங்கள், இந்த வெள்ளைப்புடா பூ, வெள்ளைப்புடா செடி இருக்குது பார்த்திங்களா. வெள்ளைப்புடா செடி கண்ணுப்புள்ள பூன்னு சொல்லுவாங்க. இதையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3 சேர்த்து லைட்டாக நச்சு அள்ளி வச்சுருக்கோம். இஞ்சி வச்சுருக்கோம். இதான் நம்ம கஷாயம் செய்ய போகிறோம் பாருங்களேன். இப்போ இதை ஒரு தண்ணியில் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் தண்ணி காயுது பாருங்கள். இந்த தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டுருவோம். தண்ணியில் இப்படி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அடுத்து இந்த பொருளையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாம் அதில் சேர்த்துட்டோம் பாருங்கள். கஷாயம் எப்படி வருதுன்ட்டு நம்ம ஒரு 6 பேர் சாப்பிட்றது மாதிரிக்கு வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த கஷாயம் கொதிக்கட்டும் பாருங்கள். நல்லா கொதித்து வருது. கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா இப்படி கிண்டி விடுவோம். மிளகு போட மறந்துட்டோம். இப்போ இந்த சமயம் என்ன செய்வோம், கருப்பட்டி போட்டுருவோம். பனங்கருப்பட்டி பாருங்கள், பனங்கருப்பட்டி வச்சுருக்கோம். இந்த பனங்கருப்பட்டி இதில் சேர்த்துருவோமே. இந்த பனங்கருப்பட்டியை சேர்த்துருவோம். சேர்த்து மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இவ்வளோ தான் இந்த கஷாயத்துக்கு வேலை. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள். இந்த கஷாயம் நல்லா வெந்துருச்சு. இந்த பூச்சாரெலாம் இறங்கிருச்சு. இந்த இலையில சாறு பூச்சாரெலாம் இறங்கிருச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது கஷாயம். காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல இந்த கஷாயத்தில் 1 கப்பு டம்ளர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. நெஞ்சு செலிக்கு, இருதயத்து கோளாறுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. நல்லாயிருக்கும். அருமையான கஷாயம் பாருங்கள். நைட் அடுப்பில் வேக போட்டுருங்க இந்த கஷாயம். காலையில் இருந்துச்சா எல்லாம் சாறு இறங்கியிருக்கும். அப்படியே சூடு பண்ணி வடிகட்டி இப்படி 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்கக்கூடிய பவர் இந்த கஷாயத்தில் இருக்குது. முக்கியமாக உள்ள மருந்துகளாக சேர்ந்தனா ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சொன்னேன், பால், டீ, காப்பி, பெட் காப்பியை சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு இதான் வழி. குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு காலையில் கொடுங்க. தமிழ் வணக்கம்.